Hi guys, good afternoon. Hi everybody. So started. So we are live. Hi, good evening everybody. So good. So how are you all? So படிச்சாச்சா? So still how much time left for the exam? So எல்லாம் எப்படி படிச்சிருக்கீங்க? So சூப்பரா படிச்சாச்சா? இன்னும் ஏதாச்சும் வந்து டவுட் இருக்கா? Yes. Yes. Good evening everybody. எல்லாம் எவ்வளவு படிச்சிருக்கீங்க? So science exam கான preparation all done. So can we start revising? Revision பண்ண ஆரம்பிச்சலாமா? Yes. So கொஞ்சம் அப்படியே 1 marks fast forward நம்ம revision பண்ண ஆரம்பிக்கலாம். Okay, book back ஓரளவு எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So நாளைக்கு எக்ஸாம்ல நமக்கு ஒரு சில book inside questions நமக்கு கேட்கலாம். ஓகேவா? சோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், குயிக்கா புக் இன்சைட் क्वेश्चंस எல்லாம் ஃபாஸ்டா பார்க்கலாம். சோ காலையில ஒரு சில சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணிருந்தோம். சோ இப்போ we'll start with the heredity chapter, which is very very important chapter. சோ இதுல இருக்கக்கூடிய most important questions எல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஃபுல் ரிவிஷன் பண்ணியாச்சா? சோ யாரெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஃபயர் மோட்ல இருக்கீங்க, எல்லாமே படிச்சாச்சு மேம், பேப்பர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வந்து ஃபயர் மோட்ல இருக்கீங்க? சோ who are all in the fire mode? எஸ், ஃபயர் மோட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? படிச்சாச்சா? சோ சயின்ஸ் தானே, ஜாலியா போய் எழுதிட்டு வந்துடலாம். சூப்பரா, நாளைக்கு எல்லாருமே வந்து 75க்கு 75 வாங்குறது இட் இஸ் வெரி வெரி பாசிபிள். சோ நீங்க பண்ண வேண்டியது குயிக்கா ரிவிஷன் மட்டும் பண்ணா போதும். ஓகேவா? சோ எவ்வளவு ஃபயர் மோட்ல இருக்கீங்க? எஸ், ஜூம் பண்றதா? இதுக்கு மேல எங்க நான் ஜூம் பண்றது? சோ ப்ராப்ளம்ஸ் டன். சோ புக் பேக் क्वेश्चंस எல்லாம் படிச்சிருக்கீங்களா? சோ முதல்ல புக் பேக் எல்லாம் முடிச்சிட்டீங்களான்னு பாருங்க. சோ புக் பேக்ல என்னென்ன ஆர்டர்ல படிக்கணும்? சோ டீடைல் क्वेश्चंस முதல்ல படிங்க. and அதுக்கப்புறம் வந்து 4 மார்க் क्वेश्चन and அதுக்கப்புறம் 2 மார்க் क्वेश्चन. சோ இது முடிச்சிட்டீங்கன்னா ஃபைனலி 1 மார்க் क्वेश्चंस படிங்க. and அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போற இந்த புக் இன்சைட் क्वेश्चंस இப்போ படிச்சாலே அதுவே போதும். சோ திரும்பவும் கூட படிக்க வேணாம். சோ திரும்ப காலையில எழுந்திருச்சு இது 3 மட்டும் நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு போங்க, வேற பிரச்சனையே கிடையாது. அண்ட் இந்த புக் பேக் படிக்கும் போது நமக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி லைவ்லி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், அதையும் ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. ஓகே, ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா ஷீட் இருக்கா? எஸ். சோ ப்ராப்ளம்ஸ் ஒரு தடவை கண்டிப்பா பாருங்கப்பா. pH ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும். சோ pH ப்ராப்ளம்ல இருந்து நமக்கு ஒரு சில क्वेश्चंस கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு they can ask you from that capacitors chapter, acousticsல இருந்து எதுல வேணா ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். சோ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு, அத மட்டும் குயிக்கா பாத்துருங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் பார்க்கலாமா? சோ பயோ மட்டும் கொஞ்சம் குயிக்கா ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, who discovered the basic principles of heredity? கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन போட்டாச்சு, ஆன்சர் மட்டும் சொல்லலாம். சோ யாரு வந்து ஹெரிடிட்டியோட பிரின்சிபலை டிஸ்கவர் பண்ணாங்க? சோ நீங்க சொல்லறத ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டா சொல்லலாம். சோ மெண்டலா இல்ல மார்கனா? வாட்சன் கிடையாது, கிரிக் கிடையாது, அவங்க எல்லாம் வந்து டிஎன்ஏவை கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? சோ இங்க நீங்க சொல்ல வேண்டிய ஆன்சர் வந்துட்டு மெண்டலா இல்ல வந்து மார்கனா. சோ who is a right person who discovered the basic principles of heredity? சோ வேற யாருமே கிடையாது. ஓகே, கிரஹ ஜான் மெண்டல் தான். அடுத்து பாருங்க, மெண்டல் started his experiments. சோ எந்த பிளான்ட்ல பண்ண ஆரம்பிச்சாரு? சோ அவர் எந்த பிளான்ட்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாருப்பா? சோ which plant did he started using? சோ ஹைபிஸ்கஸ்ல பண்ணாரா, துளசில பண்ணாரா, டொமேட்டோல பண்ணாரா, இல்ல வந்து பீ பிளான்ட்ல பண்ணாரா? சோ where did he start? So Mendel started his famous experiments on the garden. Which plant? So hibiscusல பண்ணாரா? மெண்டல். சோ அடுத்த क्वेश्चन பாருங்கப்பா, எந்த பிளான்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாரு? கரெக்ட்டா கிளியரா இல்லையா? சோ ஐ திங்க் தட் இஸ் கிளியர். நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஸ்கிரீன் சூப்பர் கிளியரா இருக்குப்பா. இதுக்கு மேல நான் எங்க ஃபாண்ட் சைஸ் வைக்கிறது? எல்லாமே தெளிவா இருக்கு, பாக்குறவங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். சோ which is nothing but the pea plant. ஓகேவா? சோ மெண்டல் எந்த பிளான்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாரு? பீ பிளான்ட்ல. அடுத்தது பாருங்க, மோனோஹைபிரிட் கிராஸ்ல ஓகே phenotypic ரேஷியோ என்ன, அதே மாதிரி ஜீனோடைபிக் ரேஷியோ என்ன, இது ரெண்டுமே வந்து முக்கியமான क्वेश्चन. இது வந்துட்டு நமக்கு ஒரு 2 மார்க் क्वेश्चनல கூட கேட்கலாம். சோ phenotypic ரேஷியோ என்ன, அதே மாதிரி ஜீனோடைபிக் ரேஷியோ என்ன? சோ நமக்கு இது தெரிஞ்சுக்கணுமா? சோ முதல்ல நீங்க phenotypic சொல்லுங்க, நான் ஜீனோடைபிக் சொல்லி தரேன். எஸ், phenotypic ரேஷியோ என்னப்பா? சோ phenotypic அப்படினா சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிளான்ட் வந்து டாலா இருக்கா, இல்ல வந்து ஷார்ட்டா இருக்கா, டாஃபா இருக்கா? ஓகே, இத பேஸ் பண்ணி நம்ம பார்த்திருப்போம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் அந்த ரேஷியோ என்னவா இருக்க போகுது? 3:1. சோ அப்ப என்ன இருக்கும்? 3 டால் பிளான்ட் இருந்திருக்கும் and ஒரே ஒரு ஷார்ட்டான பிளான்ட். சோ ஷார்ட்டான பிளான்ட்க்கு நம்ம டாஃப் பிளான்ட் அப்படினு கூட சொல்லலாம். ஓகேவா? சோ இது வந்து phenotypic ரேஷியோ. ஜீனோடைபிக் ரேஷியோட क्वेश्चனை கொஞ்சம் மாத்துறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். phenotypeக்கு பதிலா genotypic ratio அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா which is 1:2, okay, 2:1. okay, ஒரு
இதுல எப்படி நம்ம எழுதுவோம் கேபிட்டல் டி. சோ இதுல வந்துட்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி ரெண்டு தடவை வந்திருக்கும். இது வந்து ஸ்மால் டி. சோ இதுதான் வந்துட்டு இதோட ஜீனோடைபிக் ரேஷியோ. ஓகே, கேபிட்டல் டி இருந்தாலும் அந்த பிளான்ட் டாலா தான் இருக்கும். ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருந்தாலும் அந்த பிளான்ட் வந்து டாலா தான் இருக்கும். சோ ஹோமோசைகஸா இருக்கலாம் இல்ல ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனா இருக்கலாம். ஓகே, சோ இந்த क्वेश्चन கொஞ்சம் நமக்கு ட்விஸ்ட் பண்ணி நமக்கு மேக்ஸ் மாதிரி ஆப்ஷன்ஸ் மாத்துறது क्वेश्चन கொஞ்சம் ட்விஸ்ட் பண்றதுன்னு வெச்சாங்கன்னா இந்த மாதிரி நமக்கு மாத்தி கேட்கலாம். சோ அப்ப நீங்க கரெக்டா எழுதிடணும். ஓகே, கிளியரா கைஸ்? எப்படி கிராஸ் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? சோ ஒரு டால் பிளான்ட்டையும் ஒரு ஷார்ட்டான பிளான்ட்டையும் நம்ம கிராஸ் பண்றோம் அப்படின்னா ரேஷியோ எப்படி வரப்போகுது? சோ டு யூ ரிமெம்பர்? எஸ். சோ இந்த ரேஷியோ இந்த பாக்ஸ் எப்படி போடணும் தெரியுமா? சோ ரெண்டு டால், ஓகேவா, ஒரு ஷார்ட் பிளான்ட்டையும் ஒரு டால் பிளான்ட்டையும் நான் கிராஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? சோ கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, இதுதான் எனக்கு கிடைக்கும். அப்ப இது எல்லா பிளான்ட்டுமே எப்படி இருக்க போகுதுப்பா? இது எல்லாமே டால் தான். சோ இதுவும் டால் தான், இதுவும் டால் தான், இதுவும் டால் தான், இதுவும் டால் தான். ஆனா இவங்க மறுபடியும் செல்ஃபிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த பிளான்ட் என்ன பண்ணுது? செல்ஃப் பாலினேஷன் பண்ணுது அப்படின்னா அப்ப எனக்கு ஆஃப் ஸ்பிரிங்ஸ் எப்படி கிடைப்பாங்க? சோ இங்க கேபிட்டல் டி கிடைக்கும், இங்க கேபிட்டல் ஸ்மால், ஸ்மால். அப்ப இதுல யாரெல்லாம் டாலா இருப்பாங்க? இது டால், இதுவும் டால். ஓகே, இதுவும் டால் தான், ஆனா இது வந்து ஷார்ட். ஓகேவா? சரியா? சோ அப்ப phenotypic ரேஷியோ நம்ம இப்படிதான் எழுதணும். சோ 3 டால் இருக்கு. ஓகேவா? சோ 3 டால், ஒரே ஒரு ஷார்ட். ஓகே, சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரே ஒன்னு மட்டும் ஷார்ட்டா இருக்கும். சோ நான் எப்படி எழுதலாம் அந்த ரேஷியோ? phenotypicல 3:1 நான் இப்பதான் சொன்னேன். ஓகேவா? அதே மாதிரி ஜீனோடைபிக் ரேஷியோ இங்க பாருங்க, இங்க கேபிட்டல் டி இருக்கு. சோ அப்போ 1. சோ கேபிட்டல் டி ஸ்மால் டி காம்பினேஷன்ல 2 இருக்காங்க, அப்ப 2. ஓகே, அதே ஸ்மால் டி எத்தனை இருக்காங்க? ஒருத்தங்க தான் இருக்காங்க, அதே மாதிரி 1. சோ இதுதான் என்னதுப்பா? ஜீனோடைபிக் ரேஷியோ. சோ ஜெனடிக் காம்பினேஷன் எப்படி இருக்கு? இது phenotypic ரேஷியோ. சோ புரிஞ்சுதா? இதுல நமக்கு எப்படி வேணா வந்து மாத்தி கேட்கலாம். ஸ்கிரீன் எங்கப்பா பிளர்ரா இருக்கு? எனக்கு கொஞ்சம் கிளியரா தான் இருக்கு. சோ வாய்ஸ் ஸ்டக் ஆகுதா? சோ தெளிவா பாத்துக்கலாமா? சோ லெட் மீ செக் இட். இல்ல கண்ணா, ஸ்கிரீன் கிளியரா தான் இருக்கு. என்ன டவுட் இருக்குன்னு எனக்கு தெரியலையே. சோ இப்போ செக் பண்ணி பாருங்க. சோ ஐ திங்க் தி ஸ்கிரீன் இஸ் கிளியர். இப்போ கிளியரா தான் இருக்கு. வாய்ஸ் எங்கப்பா ஸ்டக் ஆகுது? ஐ திங்க் இட் இஸ் ஆல் குட். ஓகே, சரி. சோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சோ கேன் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. ரெண்டு ஃபேக்டர்ஸ் which make up the pair of contrasting characters அப்படினா அது என்னவா இருக்க போகுதுப்பா? சோ contrasting characters அப்படினா which is going to be? yes. ஸ்கிரீன் வந்து சூப்பர் கிளியரா இருக்கு கண்ணா. எனக்கு தெரிஞ்சு உங்க நெட்வொர்க் மட்டும் கொஞ்சம் செக் பண்றீங்களா? சோ ஐ திங்க் அதர்வைஸ் ஆல் இஸ் குட். சோ எதுவுமே எனக்கு தெரிஞ்சு வந்து அவ்வளோ வந்து இட் இஸ் நாட் சோ பேட் ஐ கெஸ். சோ ஐ திங்க் அதர்வைஸ் நான் இங்க செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஸ்கிரீன் கிளியரா தான் தெரியுது. சோ ஐ அம் பிளேயிங் ஹியர், இட் இஸ் ஆல் குட். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி எழுதினதுல இருந்து எல்லாமே கிளியரா தான் இருக்கு, வாய்ஸும் கிளியரா தான் இருக்கு. சோ நீங்க மேபி உங்க நெட்வொர்க் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. தட் இஸ் ஆல் குட். ஓகே, சரியா? சோ அடுத்த क्वेश्चनக்கு பார்க்கலாமா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படினா ஓகேவா? ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஓகேவா? சோ அப்போ இருக்கும்போது which is going to be termed as yes nothing but alleles. ஓகே, சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. dash is a checkerboard form. இப்பதான் நம்ம பார்த்தோம் அந்த செக்கர் போர்டு பார்த்தோம் இல்லையா? சோ அந்த செக்கர் போர்டுடைய பேர் என்னப்பா? எஸ், செக்கர் போர்டுடைய பேர் என்ன? சோ ஃபாஸ்டா சொல்லலாம். இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச क्वेश्चंस தான். அண்ட் நிறைய வந்து புக் பேக்கும் இப்படி ரீகால் ஆயிட்டே இருக்கும். சோ நீங்க திரும்ப புக் இன்சைட் உட்கார்ந்து தனியா படிக்கவே வேணாம், இதுலக்கே ஆன்சர் பண்ணுங்க. சோ which is nothing but so checkerboard form devised by Punnett அப்படினா பேர்லயே இருக்கு. அவர் பேரை வச்சு தான் நம்மளே வந்துட்டு இந்த இதே கொண்டு வந்தோம். சோ அப்ப என்ன கேட்கலாம் நமக்கு? which is nothing but the Punnett square. very good. சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. TH மார்கனுக்கு எப்ப வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க? ஏன் தெரியுமா? நமக்கு அடுத்த சோஷியல் எக்ஸாம் வரக்கு முன்னாடி இதுல நமக்கு நிறைய வந்துட்டு ஓகே क्वेश्चंस கேட்கலாம். சோ டிஎச் மார்கனுக்கு எப்பப்பா நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க? எந்த வருஷத்துல கொடுத்தாங்க? 1995ல கொடுத்தாங்களா, 94ல கொடுத்தாங்களா, 93ல கொடுத்தாங்களா, இல்ல 92ல கொடுத்தாங்களா? தெரிய வாய்ப்பு இருக்கா? கம்மி தான்.
சோ இந்த இயர் 1993ல தான் அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. சோ இந்த क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். சோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எதுல வேணா நமக்கு சூஸ் இல்ல ஃபில்லப்ஸ் எல்லாம் கேட்கலாம், மேட்ச் மாதிரி கூட கேட்கலாம். சோ 7 மார்க் क्वेश्चनல ரெண்டு ஆப்ஷன் பேஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன்ல வந்து டைரக்டா ஒரு 2 மார்க் क्वेश्चन கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன்ல ஒரு மேட்சோ இல்ல ஃபில்லப்ஸோ கூட கொடுக்கலாம். சோ நம்ம எல்லாத்துக்குமே தயாராகணும். சோ குரோமோசோம் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணது யாருப்பா? So who coined the term chromosome? Morgana illa Pionata illa Mendela illa Valdera. So who coined the term chromosome? So types of chromosomes, 4 chromosomes or types படிச்சிருக்கீங்க இல்லையா? So the right answer is yes, Valdera. So அவர்தான் வந்துட்டு we coined the term chromosome. அடுத்து பாருங்க, each gene is present at a specific like position in a chromosome. அந்த position உடைய பெயர் என்ன? Yes. அடுத்த क्वेश्चन பாருங்க, ஒவ்வொரு ஜீனுமே அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு இல்லையா? அந்த பிளேஸ் குரோமோசோம்ல அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ் உடைய பேர் என்ன நம்ம சொல்லலாம்? ஜீன்னு சொல்லலாமா, இல்ல லோகஸ்னு சொல்லலாமா, இல்ல குரோமோனீமான்னு சொல்லலாமா, இல்ல குரோமாட்டிட் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சோ எப்படி நம்ம சொல்லலாம்? சோ வாட் கேன் வி டர்ம் இட் as? So we call it as locus. ஓகேவா? சோ அதுக்குன்னு ஒரு தனி பொசிஷன் கொடுக்கறோம் இல்லையா? அந்த பொசிஷன் உடைய பெயர் வந்துட்டு locus. சோ அடுத்தது பாருங்க, chromosomes are held together by, சோ ரெண்டு குரோமோசோம் இருக்கு அப்படின்னா அவங்களை யார் வந்து ஜாயின் பண்றாங்க? சோ who is that part? யார் வந்து ரெண்டு பேத்தையும் நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க? சோ அவங்க பேர் என்ன? Chromosomes are joined together by, held together by which part? சோ இந்த क्वेश्चनக்கெல்லாம் கொஞ்சம் क्वेश्चंस ஆன்சர்ஸ் பார்த்து பதில் சொல்லுங்க. ஏன்னா டக்குனு பார்த்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகி ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணிடுவோம். Yes guys, so which is actually the right answer? சோ சென்ட்ரோமியரா இல்ல குரோமோமியரா இல்ல டீலோமியரா? சோ எது வந்துட்டு ரெண்டு பார்ட்டையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க, which is nothing but the centromere. அடுத்து பாருங்க, dash are the protective sequences of the nucleotides found in the chromosomes. So protective இங்கேயுமே மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு ஆப்ஷன் கொடுத்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிடுப்பீங்க. இங்க கன்ஃபியூஷனே இல்லாம நீங்க ஆன்சர் கொடுக்கலாம். Protective sequences of the nucleotides which is found in the chromosomes. ஓகே, சோ பயப்படாம ஆன்சர் பண்ணுங்க. ஏதாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா கூட நம்ம இப்பயே கரெக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சோ நீங்க கவலைப்படாம ஆன்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவு சொல்லுங்க. எங்கெல்லாம் நம்ம குட்டி குட்டி எரர்ஸ் பண்றோமோ அது எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகே, சோ சரியான பதில் என்னவா இருக்க போகுது? சென்ட்ரோமியரா டீலோமியரா? சோ ரெண்டே ஆப்ஷன் தான். சோ ரெண்டே ஆப்ஷன் தான், சென்ட்ரோமியரா இருக்கலாமா இல்ல டீலோமியரா இருக்கலாமா? சோ which is nothing but the telomere. ஓகேவா? சோ சரியான பதில் என்னப்பா? டீலோமியர் தான். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ 10 क्वेश्चंस பார்த்தோம். நமக்கு எத்தனை பேருக்கு இந்த 10 क्वेश्चंस தெரிஞ்சிருந்துச்சு? சோ 10 क्वेश्चंस யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு? இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சா? சோ யாருக்காச்சும் ஏதாச்சும் இன்னும் புரியாம இருக்கா இல்ல தெரியாம இருக்கா? ஓகே, சோ புக் பேக் எல்லாருமே தரவா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டீங்களா? சோ ஒரு மினி மெட்டீரியல் கொடுத்துனோம். சோ இந்த மினி மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு 1 லைன் ஆன்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும். சோ அதை நீங்க தெளிவா படிச்சீங்கனாலே போதும். சோ நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல क्वेश्चंसக்கு ஆன்சர்ஸ் வந்துட்டு இந்த ஒரு லைன் எழுதினாலே நமக்கு மார்க் கொடுப்பாங்க. சோ ஞாபகம் இருக்கா எப்படி எல்லாம் ஆன்சர்ஸ் எழுதணும்? சோ அந்த क्वेश्चन பேப்பர்ஸ், ஆன்சர் கீஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். கண்டிப்பா அதையும் செக் பண்ணி பாருங்க. சோ இந்த 10 क्वेश्चनல யாருக்கெல்லாம் 10 क्वेश्चनக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சு? புதுசா இருக்கா क्वेश्चंस? ஓகே, எல்லாமே ஆன்சர்ஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்கா? டவுட்ஃபுல்லா ஏதாச்சும் क्वेश्चंस இருக்கா? டீடைல் ஆன்சர்ஸ் எல்லாமே படிச்சிட்டீங்களா? எஸ், சோ டீடைல் ஆன்சர்ஸ் எல்லாமே ஒரு தடவை படிச்சிட்டீங்களாப்பா? சோ எல்லா சாப்டர்ஸோட டீடைல்ஸ் இல்ல, ஏதோ ஒரு 10 சாப்டர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டீடைல் எல்லாமே படிச்சிருக்கீங்களா? எல்லா டீடைலும் படிச்சாச்சா? சோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் உடைய டிஃபரன்ஸ் பிட்வீன்ஸ் என்னென்ன, சோ மெட்டாஸ்டாசிஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்னா என்ன, சோ இது மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்டான क्वेश्चंस எல்லாம் கண்டிப்பா படிச்சிருக்கணும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பப்ளிக்ல கேட்ட क्वेश्चंसும் கூட இருக்கு. ஓகே, சோ அந்த क्वेश्चंस எல்லாம் தெளிவா ஒரு தடவை படிச்சுட்டு வந்துருங்க. ஓகே, இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு. சோ நமக்கு மணி 6 தான் ஆகுது. சோ இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த மினி மெட்டீரியல் வச்சு ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா நிறைய சாப்டர்ஸ் இன்னுமே உங்களால சூப்பரா படிச்சு முடிக்க முடியும். சோ பயப்படாம சூப்பரா படிங்க. அண்ட் 70 out of 75, சாரி 75 out of 75 வாங்குறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே. சோ அதுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ ஓகே, சயின்ஸ்ல தாராளமா நிறைய பேர் சென்டம் எடுக்கலாம். சோ அதுக்கு நீங்க எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. ஓகே, சோ மேக் ஷூர் இன்னைக்கு நைட் ஃபுல்லா படிச்சு நாளைக்கு எப்படியாச்சும் சென்டம் தான். ராட் ஷேப்டு குரோமோசோம்ஸ்க்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்னன்னு தெரியுமா? எஸ், ஆல் பெர்ஃபெக்ட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ராட் ஷேப்டு குரோமோசோம்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த பேர் என்னன்னு தெரியுமா? எஸ் கைஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, மெட்டாசென்ட்ரிகா, சப் மெட்டாசென்ட்ரிகா, ஆக்ரோசென்ட்ரிகா இல்ல டீலோசென்ட்ரிகா? ராட் ஷேப்டு குரோமோசோம்ஸ் உடைய பேர் என்ன? எஸ், ராட் ஷேப்டு குரோமோசோம்ஸ். ராட் ஷேப்டு குரோமோசோம்ஸ் உடைய பேர் என்ன? So rod shaped chromosomes,
என்னன்னு தெரியுமா தெரியாதா? சோ டீலோசென்ட்ரிகா. சோ ரெண்டு விதமா இருக்கு, டீலோசென்ட்ரிகா இருக்கலாம், டீலோமியரா இருக்கலாம். சோ நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சோ இங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்துட்டு டீலோசென்ட்ரிக். ஓகே, சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சென்ட்ரோமியர் that occurs in the center. சோ சென்ட்ரோமியர் வந்து நடுவுல இருக்கு. சோ இந்த பக்கம் ஒரு குரோமாட்டிட் இருக்கு, இந்த பக்கம் ஒரு குரோமாட்டிட் இருக்கு அப்படின்னா அந்த குரோமோசோம்னுடைய பேர் என்ன? மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக், லாக்ரோசென்ட்ரிக். சோ கண்டிப்பா ஆப்ஷன் சியும் கிடையாது, ஆப்ஷன் டியும் கிடையாது. சோ கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகி இருக்கு. சோ அப்ப நல்லா பார்த்து சொல்லுங்க, ஆப்ஷன் ஏவா இருக்கலாம் இல்ல ஆப்ஷன் டியா இருக்கலாம். மெட்டாசென்ட்ரிக்கா இல்ல வந்துட்டு சப்மெட்டாசென்ட்ரிக்கா? சோ நல்லா பார்த்து பதில் சொல்லுங்கப்பா. சோ நடுவுல இருக்கு அப்படின்னா we call that as metacentric. அடுத்த क्वेश्चन பாருங்க, chromosome which occurs in the pairs. சோ இப்போ நமக்கெல்லாம் ஒரு செல் எடுத்துட்டோம் அப்படின்னா chromosome எப்படி இருக்க போகுது? பேரா இருக்க போகுது. சோ இங்க ஒரு பேர், ஓகே, சோ we have a pair of chromosomes இல்லையா? அப்படி இருக்கு அப்படின்னா அந்த பேர் என்னன்னு நம்ம சொல்லுவோம்? ஹாப்ளாய்டுன்னு சொல்லுவோமா, டிப்ளாய்டுன்னு சொல்லுவோமா, ட்ரிப்ளாய்டுன்னு சொல்லுவோமா, இல்ல டெட்ராப்ளாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? எஸ், எப்படி நம்ம நேம் பண்ணுவோம்? சோ ஹாப்ளாய்டா, டிப்ளாய்டா, ட்ரிப்ளாய்டா, இல்ல வந்து டெட்ராப்ளாய்டா? சோ எப்படி நம்ம சொல்லலாம்? கைஸ் அடுத்த क्वेश्चन பாருங்க. சோ ரெண்டு குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஓகே, ரெண்டு குரோமோசோம்ஸ் இந்த பேர்ல இருக்க ஒரு குரோமோசோம்க்குள்ள இட் இஸ் அக்கரிங் இன் a pair அப்படின்னா we call the condition as diploid. சோ நம்மளுடைய ஹியூமன் செல்ஸ் எல்லாம் வந்து டிப்ளாய்டு தான் இருக்கும். ஹாப்ளாய்டு அப்படின்னா இது மாதிரி ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. சோ ட்ரிப்ளாய்டு அப்படின்னா இதே மாதிரி 3 இருக்கும். ஓகேவா? சோ if there are 3 அப்படின்னா we call them as triploid condition. சோ triploid நம்ம எங்க படிச்சிருக்கோம் தெரியுமா? எண்டோஸ்பெர்ம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? சோ காலையில எண்டோஸ்பெர்ம் பத்தி எல்லாம் படிச்சு பாத்தீங்களா? சோ அங்கெல்லாம் என்ன மாதிரி கண்டிஷன் தான்? ட்ரிப்ளாய்டு செல்ஸ் தான் இருக்க போகுது. சோ அடுத்தது பாருங்க, dash is the diagrammatic representation. Very good question and easyயான ஒரு question. Diagrammatic representation of the karyotype. Yes, diagrammatic representation of a karyotype. எது நம்ம சொல்லுவோம்ப்பா? diagrammatic representation diploid haploid இருக்குமா? கண்டிப்பா இல்ல மேம். சோ ரெண்டு ஆப்ஷன்லயே கிடையாது. இடியோகிராம்னு சொல்லுவோமா இல்ல ஆலோசோம்ஸ்னு சொல்லுவோமா? சோ what do we call it as? டயக்ராம் போட்டு நம்ம எல்லா குரோமோசோம்ஸையும் வந்து ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி பேர் வைக்கலாம்? சோ what do we call it as? Yes guys, சோ இந்த மாதிரி டயக்ராம்ஸ் எல்லாம் போட்டுட்டு if you like place it like some இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் நம்ம வச்சு பிளேஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பேர் கொடுப்போம்? இடியோகிராம். சோ we call that as இடியோகிராம். அடுத்தது பாருங்க, dash were awarded Nobel Prize in the year. ஓகேவா? 1962. சோ மெடிசனுக்கான நோபல் பிரைஸ் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க? சோ எல்லாத்துக்குமே கொடுத்தாங்களா இல்ல யாரோ ஒரு ஆளுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்களா? சோ வாட்சனுக்கு கொடுத்தாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி வந்து கிரிக்குக்கு கொடுத்தாங்க, அதே மாதிரி வில்கின்ஸ் கொடுத்தாங்க. சோ இவங்க 3 பேத்துக்குமே வந்துட்டு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, DNA molecule consist of, ஓகேவா, dash polynucleotide chain. சோ ஒரு DNA molecule அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது மாதிரி இருக்குமா? சோ this is going to be one strand and இதே மாதிரி வந்துட்டு நமக்கு இன்னொரு ஸ்டாண்ட் இருக்க போகுது இல்லையா? சோ இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட்ல ஃபுல்லா நம்ம பாலிநியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோமா? அதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்டும் இருக்கு. சோ இப்ப எத்தனை வந்துட்டு ஸ்டாண்ட் இருக்கு இங்க DNA மாலிகுல்ல? சோ how many strands present பா? வெரி குட். சோ 2 இருக்க போகுது. சோ 2 செயின் இருக்கும். சோ ஒரு DNAல 2 ஸ்டாண்ட் இந்த மாதிரி இருக்க போகுது. சோ ரைட் ஆன்சர் இஸ் 2. கிளியரா? ஓகே கைஸ், சூப்பர். சோ அடுத்து பாருங்க, dash bond between. சோ இப்ப நான் சொன்னேன் இவங்க 2 பேரும் இருக்காங்க நான் சொல்லிட்டேன். எப்படி இவங்க 2 பேரும் ஒண்ணாவே இருக்காங்க பிரியாம? எல்லா டிஎன்ஏலயுமே இந்த மாதிரி 2 பேரும் ஒண்ணாவே அட்டாச் ஆகி தான் இருப்பாங்க. சோ அப்ப இவங்க 2 பேத்துக்குள்ள அப்படி என்ன பாண்டிங் இருக்கு? சோ வாட் இஸ் தி பாண்ட் present between these two structures? குயிக்கா சொல்லுங்க. இது எல்லாமே 1 மார்க்ல கேட்கலாம். சப்போஸ் ஓகேவா? சோ உங்களுக்கு 2 மார்க்ஸ் இல்ல 4 மார்க்ஸ்ல கூட क्वेश्चंस கேட்கலாம். சோ ஆன்சர் பண்ணலாமா? எஸ், வெரி குட். கரெக்டான ஆன்சர் என்னது? இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல நமக்கு ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். சோ என்ன பாண்ட் இருக்க போகுது? ஹைட்ரஜன் பாண்ட் பிரசன்ட் ஆகி இருக்கும். சோ அதனால தான் அவங்களை பிரிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, dash the enzyme called dash binds to the origin of replication. சோ எந்த இடத்துல வந்துட்டு இந்த என்சைம் லைக் origin சைட்ல இருக்கு இல்லையா? சோ ORI சைட்ல வந்துட்டு கரெக்டா பைண்ட் ஆக போகுது அப்படின்னா அது எந்த என்சைம்? யாரு வந்துட்டு ஓகே கரெக்டா வந்துட்டு it is going to come and attach at the origin site. சோ எந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகுறாங்க அப்படின்னா அது என்ன என்சைமா இருக்க போகுது? சோ டோப்போ ஐசோமரேஸா இல்ல DNA லைகேஸா, DNA பாலிமரேஸா இல்ல ஹெலிகேஸா? எஸ், நல்ல ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான். நம்ம அடுத்த क्वेश्चनக்கு வந்தாச்சு. சோ இந்த க்ளூ மாதிரி என்சைம், சோ ஃபெவிகால் மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடிய என்சைம் யாரு? அதுதான் DNA லைகேஸ். நான் அந்த क्वेश्चனை கேட்கல, இங்க கேட்டிருக்கிறது origin of replicationல வந்து யார் அட்டாச் ஆக போறாங்க? Yes, which is nothing but helicase. ஓகேவா? சோ கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்க போகுது? ஹெலிகேஸ். ஓகேவா? சோ கிளியர்? ஓகே கைஸ்,
சோ சரியான ஆன்சர் வந்து ஹெலிகேஸ் என்சைம் தான் அட்டாச் ஆகும். இப்ப நீங்க எல்லாம் கொடுத்த ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க. யாரு வந்து அந்த கம் மாதிரி அட்டாச் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்குதான் இந்த ஆன்சர் நீங்க கொடுக்கணும். ஓகே, ஏன்னா ரிப்ளை பண்றதுனா இன்னைக்கு நாம வந்துட்டு யாருமே படிக்க முடியாது. சோ தயவு செஞ்சு வந்து ப்ளீஸ் லிசன் டு த கிளாஸ். சோ நம்ம பேசி கதை பேசுறதுக்கெல்லாம் டைம் வந்து இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்கு இல்லையா, நம்ம அப்ப பேசலாம். இப்ப நான் என்ன சொல்லி தரனோ அதை மட்டும் நீங்க கவனிங்க. அதுதான் நாளைக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க, அதுதான் வேணும் நாளைக்கு. சோ பேசுறதெல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டும் கூட பேசிக்கலாம், சரியா? சோ அதனால வந்து ப்ளீஸ் லிசன் டு த கிளாஸ் அண்ட் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். மார்க் வாங்குறதுக்கான வழியை மட்டும் பாருங்க, வேற எதை பத்தியும் பேசாதீங்க, சரியா? சோ லிசன். சோ டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த என்சைம்ஸை யூஸ் பண்ணலாம்? எஸ், எந்த என்சைம் யூஸ் பண்ணலாம்? இப்பதான் சொன்னேன், கம் என்சைம் அப்படின்னா which is nothing but DNA ligase. Okay, so DNA ligase helps in attaching. ஃபெவிகால் மாதிரி ரெண்டு ஸ்ட்ராக்மெண்ட் டியூப் அட்டாச் பண்ண ஹெல்ப் பண்ண போறது யாரு? இது DNA ligase தான். ஓகே, சோ டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் நம்ம படிச்சோம் இல்லையா? சோ ட்ரைசோமி கண்டிஷன் அப்படின்னு ஒரு ஜெனடிக் டிசார்டரை பத்தி நம்ம படிச்சோம். இதை கண்டுபிடிச்சவருடைய பெயர் என்ன? சோ இது எந்த டாக்டர் வந்து கண்டுபிடிச்சாரு? சோ who actually discovered? சோ இந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற நோயை கண்டுபிடிச்சவங்களுடைய பெயர் என்ன? So who actually discovered pa? Yes, நல்லா பார்த்து பதில் சொல்லுங்க. வாட்சன், கிரிக் இதெல்லாம் வந்துட்டு நம்ம டிஎன்ஏல படிச்சோம். சோ பேர்லயே இருக்கு, அவரை பேரை வச்சுதான் இந்த டிசீஸ்க்குமே பேர் கொடுத்தாங்க. நீங்க யோசிக்காம பதில் சொல்லலாம். சோ லாக்டன் டவுன், வெரி குட். சோ அவ்வளவுதான், டைரக்டா ஆன்சர் பண்ணியாச்சு. சோ அடுத்தது பாருங்க, ஜீன் ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது, சோ இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது எங்க வந்துட்டு ஓகே இட் ரிசல்ட்ஸ் இன் அப்நார்மல். ஓகேவா? சோ இட் இஸ் நாட் அப்டாமினல். சோ அப்நார்மல் டேஷ் ஃபார்மேஷன் நடக்கும். புரோட்டீன்ஸ் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆயிடும். சோ புரோட்டீன்ல சேஞ்சஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். டேஷ் இஸ் ஆக்சுவலி காஸ்ட் பை த மியூட்டேஷன் ஆஃப் அ சிங்கிள் ஜீன். சோ நம்ம உடம்புல ஏதோ ஒரு ஜீன் அப்படியே இது மாதிரி வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகேவா? சோ அப்படி வரதுக்கான டிசீஸ் உடைய பெயர் என்ன? சோ இதுல என்ன டிசீஸ் வந்து வரலாம்? ஓகே, மியூட்டேஷன், ஒரே ஒரு ஜீன்ல வந்து ஏதோ தப்பாயிடுச்சுப்பா, சரியா? சோ அப்ப அப்படி இருக்கும்போது அப்படி என்ன டிசீஸ் நமக்கு வரலாம்? ஓகே, நம்ம இப்ப இதே மாதிரிதான் நம்ம ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் பண்றோம் இல்லையா, அது மாதிரி நம்ம பாடியில ஒரு ஜீன் மட்டும் தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னா அப்ப அதனால நமக்கு என்ன டிசீஸ் வரலாம்? எஸ் கைஸ், சோ அப்படி நமக்கு என்ன டிசீஸ் வரலாம்? which is nothing but sickle cell anemia. சோ sickle cell anemia வந்து ஒரே ஒரு ஜீனோட டிஃபெக்ட்னால வரக்கூடிய ஒரு டிசார்டர். சோ இப்ப இந்த 22 questions இந்த சாப்டர்ல தெளிவா இருக்கீங்களா? So everybody is clear with all these questions. அடுத்த சாப்டர் பார்க்கலாமா? So can we move to the next chapter? Yes guys, சோ எல்லாத்துக்கும் கிளியரா புரிஞ்சுதா? சோ 1 மார்க்ஸ் எல்லாமே புக் இன்சைட் 1 மார்க்ஸ் தான். இதே மாதிரி தான் நமக்கு நிறைய புக் பேக்லயே क्वेश्चंस எல்லாம் இருக்கு. ஓகே, சோ கேன் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சாப்டர்? அடுத்த சாப்டருக்கு எத்தனை பேர் இப்படி சூப்பர் ரெடியா இருக்கீங்க? ஃபயர் மோட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? அடுத்த சாப்டர் பார்க்கலாமா? எஸ், வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் சாப்டர். சோ ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் புரிஞ்சுதா? காலையில நம்ம நிறைய சாப்டர்ஸ் பார்த்தாச்சு. So we'll move to the next chapter, origin and the evolution of life. So adula first question பாருங்க, biogenesis was actually speculated. So யாருப்பா இந்த biogenesis பத்தி பேசுனது? Yes, so biogenesis பத்தி பேசினவங்களுடைய பெயர் என்ன? Yes guys, அடுத்த question பாருங்க, biogenesis okay was actually speculated by யாரு கண்டுபிடிச்சது? சயின்டிஸ்ட் உடைய பேர் தான் இனி அடுத்து வரணும். மறக்காம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப படிக்கலாம், டைம் இல்ல. சோ நீங்க ஃபாஸ்டா சொன்னீங்க, நம்மளும் ஃபாஸ்டா போகலாம். அடுத்த क्वेश्चन வெரி குட். சோ இஸ் நதிங் பட் லூயிஸ் பாஸ்டர் தான் வந்து பயோஜெனசிஸ் சொன்னாரு. அடுத்து பாருங்க, அனலாகஸ் ஆர்கன்ஸ். சோ அனலாகஸ் ஆர்கன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்னவா இருக்க போகுது? சோ ஹோமோலாகஸ் இருக்கு, அதே மாதிரி அனலாகஸும் இருக்கு. சோ ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன எவல்யூஷனை ஃபாலோ பண்ணும்? டைவர்ஜென்ட் எவல்யூஷன். Okay, so they come from the divergent evolution. And அதே மாதிரி analogous organsல என்னது? Convergent evolution. So எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அடிக்கடி இதுல இருந்து क्वेश्चन கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மறக்காம இருக்கணும் அப்படின்னா இதுக்கு AC ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு இந்த HD print ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? சோ இது வந்து AC, இது வந்து HD. சோ homologous organs எல்லாமே divergent evolution மூலமா வந்தது. சோ இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் எது வேணும்? அனலாகஸ்ல தான் வேணும். அனலாகஸ்க்கான எக்ஸாம்பிள் என்னவா இருக்கலாம்? விங்ஸ் ஆஃப் அ பேர்ட். ஓகேவா? சோ அப்ப எப்படி கம்பேர் பண்ணலாம்? சோ ஒரு குட்டி குட்டி சின்ன மாதிரி இன்செக்ட்டுக்கெல்லாம் கூட இட் கேன் ஃப்ளை, அதுக்கும் விங்ஸ் இருக்கு, பறக்குது. அதே மாதிரி பேர்ட்ஸுக்கும் விங்ஸ் இருக்கு, பறக்குது. ரெண்டு பேருக்குமே வந்து அந்த விங்ஸ் எதுக்காக பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா ஸ்ட்ரக்சரா நம்ம பார்க்கும்போது they are actually different. ஃபங்க்ஷன் சேம், ஸ்ட்ரக்சரலி they are different. அப்படின்னா அது அனலாகஸ் ஆர்கன்ஸ். அது அப்படியே ஆப்போசிட் அப்படின்னா ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ். சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம்.
டார்வின் worked for a period of எவ்வளவு நாள் அவர் வேலை செஞ்சாரு. சோ நிறைய வந்து எந்த புக்ல எடுத்து பார்த்தாலும் மெண்டலோட பேரும் டார்வினோட பேரும் தான் ரிப்பீட்டடா பாக்குறோம். சோ அப்படி பார்க்கும்போது டார்வின் எவ்வளவு வருஷங்களா வந்துட்டு இந்த நேஷனல் செலக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை வருஷம் தெரியுமா? தயவு செஞ்சு கிளாஸ் கவனிங்கப்பா. சோ சாட் நான் பாத்துட்டு இருந்தேன்னா நம்ம இங்க படிக்க முடியாது. சோ தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா ப்ளீஸ் மெசேஜஸ். ஓகே, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. சோ அது எல்லாத்துக்குமே மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, எக்ஸாம்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எல்லாத்துக்குமே படிக்கணுமா அப்படிங்கிற டவுட்டே வரும். சோ எத்தனை வருஷமா வேலை செஞ்சாரு தெரியுமா? 20 வருஷமா வேலை செஞ்சிருக்காரு. நியூமரிக்கல்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, காம்படிஷன் அமாங் தி இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் தி சேம் ஸ்பீஷிஸ். ஒரே ஸ்பீஷிஸ்க்குள்ள சண்டை வருது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஓகேவா, டிஃபரண்ட் ஸ்பீஷிஸ்க்கு வந்தா நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம். ஒரே ஸ்பீஷிஸ்க்குள்ள காம்படிஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி பேர் வைக்கலாம்? ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள்லாம் கிடையாது. சோ லாஸ்ட் ரெண்டுல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன். இந்த அப்படியே டைரக்ட் நமக்கு புக்ல கொடுத்துருக்காங்க. நீங்களும் அந்த டீடைல்டு क्वेश्चंसல இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. அதனால அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ரெண்டுமே சேம் ஸ்பீஷிஸ். சோ இப்ப சேம் அப்படின்னா சேம், இங்கேயும் ஏ இருக்கணும். இன்ட்ரா ஸ்பெசிபிக். ஓகே, இதுவே டிஃபரெண்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இஃப் தே சே இட் இஸ் டிஃபரெண்ட் அப்படின்னா அப்புறம் தான் வந்து இன்டர் ஸ்பெசிபிக்கா இருக்கும். ஓகேவா, சோ இன்டர் அப்படின்னா எப்பப்பா டிஃபரெண்ட் ஸ்பீஷிஸ்ல, இன்ட்ரா அப்படின்னா ஒரே ஸ்பீஷிஸ்ல காம்படிஷன் நடக்குது அப்படின்னா அது பேரு வந்துட்டு சேம். ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The study of a regions of plants and their practical uses. So very important question. ஓகேவா, ஓகே. சோ திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கக்கூடிய क्वेश्चन அப்படின்னா இது இந்த பார்ட்ல, இந்த சாப்டர்ல இந்த பகுதி தான். சோ which is called as ஒரு பர்టిక్యులர் பிளான்ட் பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஸ்டடி பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு நம்ம என்ன சொல்லுவோம்? which is nothing but ஆஸ்ட்ரோபயாலஜியா, இல்ல எத்தனோபாட்னியா, பயோபாட்னியா, இல்ல பயோசாலஜியா. so which is nothing but ethnobotany. important 2 mark questionum கூட. சரியா? சோ அடுத்து பாருங்க. The first form of life could have come from the pre-existing inorganic molecules. ஓகேவா, இந்த தியரிய சொன்னது யாரு? இந்த தியரியோட பேர் மட்டும் சொல்லுங்க. இந்த தியரியோட பேர் என்னது? சோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வந்துட்டு எங்க வந்துச்சு? ஆல்ரெடி ஏதோ ஒரு உயிர் இருக்கு. சோ அந்த உயிர்ல இருந்து தான் இன்னொரு உயிர் ஆர்கானிசம்ஸ் வருது அப்படின்னு நம்ம பாத்துக்கோம். இங்க வந்து இன்ஆர்கானிக் மாலிகுல்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த தியரிக்கு பேர் என்னப்பா? Yes, what is this theory called as? Inorganic molecule அவங்களே சொல்லிட்டாங்க. A biogenesis கண்டிப்பா நான் லிவிங்ல இருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. பயோஜெனசிஸ் லிவிங்ல இருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. சோ ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படின்னா கடவுளா தான் வந்து நம்மளெல்லாம் படிச்சிருக்காரு அப்படின்னு அந்த தியரி வேற ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்த தியரியோட பேர் என்ன? Yes, which is nothing but chemical evolution of life. ஓகேவா, சோ chemical evolution of life. சோ அடுத்தது வந்து presence of rudimentary tail. ஓகேவா, சோ இப்போ திடீர்னு ஒரு குழந்தைக்கு ஓகே வால் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அது எதுக்கான எக்ஸாம்பிள்? இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்துச்சு. ஆதி காலத்துல நம்ம வந்து மங்கீஸ்ல இருந்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது, சோ இனிஷியல் டேஸ்ல ஹியூமன்ஸுக்குமே வந்து பேபி ஸ்டேஜ்ல வந்து they will have some tail அப்படிங்கறது நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அப்படி திரும்ப வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோடைய பேர் என்ன நம்ம சொல்லலாம். சோ அப்படி ஏதாச்சும் நம்ம பாக்குறோம் அப்படின்னா how do we call that as? presence of rudimentary tail in the newborn babies க்கு நம்ம எது எக்ஸாம்பிள் னு சொல்லுவோம். சோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन. ஹோமோலாகஸ் அனலாகஸும் இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन. இது தியரியில படிச்சுக்கணும். சோ வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அப்படினா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா இப்ப யூஸ் பண்றது இல்ல. அப்படினா அது வெஸ்டிஜியல் ஆர்கன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கெல்லாம் வந்துட்டு வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் இருக்கு, தேர்ட் மோலார்ஸ் இருக்கு. இதெல்லாமே வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன். சோ திரும்ப மறைஞ்சு போன ஒரு விஷயம் திரும்ப உயிர் எடுத்து வருது அப்படின்னா அது பேரு அட்டாவிசம். ஓகேவா, சோ பேபி வித் a tail வந்து எக்ஸாம்பிள் ஃபார் என்னதுப்பா? அட்டாவிசம். கிளியரா? சோ நோ வெஸ்டிஜியல் தப்பு பண்ணாதீங்க. நோ, இதே மாதிரிதான் மேக்ஸ்லயும் தப்பு பண்ணாதீங்க. ஓகேவா, வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படிங்கிறது இருக்கு, ஆனா உபயோகத்துல இல்லன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கு. இப்ப நமக்குமே பாத்தீங்க அப்படின்னா we have this third molars, ஆனா அதுக்கான பயனே கிடையாது. அப்பெண்டிக்ஸ் இருக்கு, சோ அதுக்கு வந்து யூஸ் இல்லன்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். இது மாதிரி நமக்கு 100க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு உடம்புல. அது கிடையாது இங்க கேள்வி. rudimentary tail. சோ டெய்ல் அப்படிங்கிறது முன்ன இருந்துச்சு, இப்பெல்லாம் கிடையாது. அது திரும்ப வந்துச்சு அப்படின்னா அது பேர் அட்டாவிசம். reappearance of ancestral characters. இந்த क्वेश्चन தெளிவா புரிஞ்சுதா எல்லாருக்குமே? சோ வேற கிளியரா இருக்கீங்களா? தப்பு பண்ணாதீங்க, தப்பு பண்ண மாட்டீங்கல்ல? கிளியர் எவ்ரிபடி? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? எஸ் கைஸ், சோ கிளியரா இந்த क्वेश्चनல? சோ அட்டாவிசம்னா என்னன்னு புரிஞ்சுதா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? So we'll move to the next question. Who is called as the father of paleontology? So paleontology ஓட ஃபாதரா நம்ம யார சொல்றோம்? எஸ், ஒபாகன்யா, லியோனார்டோ டாவின்சியா, இல்ல வந்து லமார்க்கா, இல்ல ஹால்டேனா? Who is called as father of paleontology?
சோ குட்டி குட்டியா மைனர் எரர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நாளைக்குலாம் வந்து அழுக கூடாது, ஐயோ சயின்ஸ் சென்டம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சயின்ஸ்ல சென்டம் தான் எடுத்தே ஆகணும். அதனால எந்த இடத்துலயுமே எரர் பண்ணவே கூடாது. நல்லா தெளிவா பாருங்க. ஓகேவா? சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னப்பா? 8th क्वेश्चन பாருங்க. ஃபாதர் ஆஃப் பாலியோன்டாலஜி யாரு நம்ம சொல்லலாம்? ஒபாரன சொல்லலாமா, இல்ல லியோனார்டோ டா வின்சியை சொல்லலாமா, இல்ல லமார்க் சொல்லலாமா, இல்ல ஹாரிடேன சொல்லலாமா? who is called as a father of paleontology? yes, who is nothing but லியோனார்டோ டா வின்சி. அடுத்தது பாருங்க, who published the book? so origin of species அப்படிங்கிற ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ணவர் பேர் என்ன? சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஓகே, it can be asked in a 2 mark question also. புக் வந்து origin of species அப்படிங்கறத பப்ளிஷ் பண்ணவங்களுடைய பேர் என்னப்பா? டார்வின் பண்ணாரா இல்ல வந்துட்டு லமார்க் பண்ணாரா? yes, none other than டார்வின். சோ டார்வின் தான் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிற புக்கை பப்ளிஷ் பண்ணாரு. வேரியேஷன்ஸ் எல்லாம் ஹெரிட்டபிள் கிடையாது. எந்த வேரியேஷன்ஸ் கிடையாது? சொமாட்டிக் வேரியேஷன்ஸ் கிடையாதா, இல்ல ஜெர்மினல் வேரியேஷன்ஸ் கிடையாதா? பிகாஸ் ஹெரிட்டபிள் அப்படின்னா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சோ பாடி செல்ஸ்ல இருக்கக்கூடியது அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆக போறது இல்ல. ஓகேவா? சோ அப்ப அப்படின்னா எந்த வேரியேஷன்? நம்ம கண்ணை மூடிட்டு சொமாட்டிக் வேரியேஷன் பண்ணிடலாம். ஓகேவா? பிகாஸ் somatic cells இருக்கக்கூடியது தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து ஃபாதர் ஆஃப் பாலியோபாட்னி யாரு? பாலியோபாட்னி இந்த क्वेश्चनக்கு கொஞ்சம் தெளிவா பார்த்து பதில் சொல்லலாம். சோ பாலியோபாட்னிக்கு யாரு நம்ம ஃபாதர்னு சொல்லலாம்? சோ பீர்பால் சஹானியா, இல்ல காஸ்பர் மரியா வான் ஸ்டர்ன்பர்கா, இல்ல டார்வினா, இல்ல லமாக்கா? ஏன்னா என்ன எவ்வளவு முடிச்சிருக்கோம் தெரியுமா? சோ half an hour நம்ம எவ்வளவு क्वेश्चंस finish பண்ணிருக்கோம் தெரியுமா? இத விட ஃபாஸ்டானா ஐ ரியலி டோன்ட் நோ. நீங்க வேணா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு பாத்துக்கோங்க. Okay, so I think everybody want to get good marks. அதனால just listen. Okay, சரியா? So father of paleobotany யாரப்பா சொல்லலாம்? So who is called as father of paleobotany? Who is none other than okay, Caspar Maria von Sternberg. அடுத்தது mostly okay, bones and the wood fossils are எப்படி இருக்கு? இது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது பார்த்திருப்போம், which is all petrified. So நம்ம எல்லாமே வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ஒரு மாதிரி preserve ஆகி இருக்கு, so that we can study the fossils and use it. So அடுத்தது dash is the only planet in the okay வா Goldilocks zone for life. Yes, which is the only planet. Okay வா Goldilocks. Yes, Goldilocks zone என்னதுப்பா? சோ இது எந்த ஒன்லி பிளானட் இந்த Goldilocks zone எது இருக்கு? சோ நம்ம மெர்க்குரியில இருக்கமா, வீனஸ்ல இருக்கமா, எர்த்ல இருக்கமா, மார்ஸ்ல இருக்கமா? சோ which is nothing but we are all staying in the planet எர்த்ல தான். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சோ தமிழ்நாட்டுல இந்த fossil wood park இருக்கு இல்லையா? சோ அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? சோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல we can see this fossil wood park? சோ இது மாதிரி நிறைய questions, creative questions கேட்கலாம். just listen to the class and answer. yes. So next question கான ஆன்சர் பாருங்கப்பா. சோ அடுத்த क्वेश्चन, சோ தமிழ்நாட்டுல ஓகே fossil wood park எந்த ஊர்லப்பா சிச்சுவேட் ஆயிருக்கு? சோ மதுரையில இருக்கா, விழுப்புரத்துல இருக்கா, சென்னையில இருக்கா, இல்ல நெல்லையில இருக்கா? சோ it is situated in the விழுப்புரம் district. சோ அடுத்தது பாருங்க, dash is a raw material which plays an important role in the evolution. very important question. so evolution அடுத்தடுத்து நம்ம படிக்கணும், அத பத்தி படிக்கணும் அப்படின்னா எது வந்து ரிப்பீட்டடா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கணும்? வேரியேஷன்ஸா, இல்ல சடன் சேஞ்சஸா, இல்ல ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸா, இல்ல எதுவுமே கிடையாதா? சோ வேரியேஷன்ஸ் நடக்கணுமா, இல்ல வந்து சடனா ஏதாச்சும் சேஞ்ச் வரணுமா, இல்ல ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் இருக்கணுமா? சோ எவல்யூஷன் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது நடக்கணும்னா அது என்னவா இருக்க போகுது? ஒவ்வொரு ஜெனரேஷனுக்குமே என்ன இருக்கணும்? குட்டி குட்டி வேரியேஷன்ஸ் இருக்கணும். சோ வேரியேஷன் லீட்ஸ் டு எவல்யூஷன். அடுத்தது சோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாமா? சோ கிளியரா? சோ கைஸ் everybody is clear with this question. சோ இந்த 15 क्वेश्चनமே கிளியரா? அடுத்த சாப்டர் பார்க்கலாமா? சோ can we move to the next chapter, breeding and biotechnology பார்க்கலாமா? சோ breeding and biotechnology ல first question பாருங்க. in cowpea ல pusacomal resistance to disease எந்த டிசீஸ்க்கு ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ cowpea ல சோ கிளியரா இருக்கீங்களா? சோ ரெண்டு சாப்டர் காலையில ஒரு 4 சாப்டர் பார்த்திருக்கோம். சோ எல்லாமே வந்து புக் இன்சைட் क्वेश्चंस நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அடுத்த क्वेश्चन பாருங்க. சோ cowpea ல ஓகே இந்த pusacomal ஒரு டிசீஸ் இருக்கு. சோ இந்த டிசீஸ் வந்து எதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வெரைட்டியா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம்? சோ which is called as yes. So hill blunta, black rota, இல்ல bacterial blight, or is it going to be the leaf and the stripe rust? So which is actually the right answer? hill blunta, black rota, ஆளுக்கு ஒரு பேர் சொல்லக்கூடாது. சரியான ஆன்சர் என்ன? yes guys, so which is actually the right answer? so நல்லா பார்த்து பதில் சொல்லுங்கப்பா. no more mistakes. so திரும்பலாம் நமக்கு டைம் கிடையாதுப்பா, சரியா? சோ கரெக்டா பார்த்து பதில் சொல்லணும். சோ pusacomal எந்த டிசீஸ்க்குப்பா? which is nothing but bacterial blight. okay, so bacterial blight தான் சரியான ஆன்சர். சோ cowpea ல ஓகேவா?
சோ ரைட் ஆன்சர் நம்ம என்ன வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ணோம், பியூசா கோமல். இதையே கூட நமக்கு 1 மார்க்ல கேட்கலாம். சோ காப்பியோட ரெசிஸ்டன்ட் வெரைட்டியோட பேர் என்னன்னு கூட கேட்கலாம். சோ எந்த டிசீஸுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியல் பிளைட். சோ அடுத்தது பாருங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, டிகுகு. ஓகே, ஜென் இஸ் a dwarf variety from. சோ எதுல இருந்துப்பா, சோ எதுல இருந்து dwarf variety கிரியேட் பண்ணாங்க இந்த டிஜிஓவு அப்படின்னு சொல்றது. சோ டிஜிஓவு அப்படிங்கிறது எதனுடைய டிராஃப் வெரைட்டி, சோ எந்த லைக் கண்ட்ரில இருந்து வந்த ஒரு டிராஃப் வெரைட்டி அது. எஸ் கைஸ், இட் will be from இந்தியா, சைனா, இந்தோனேஷியா இல்ல ஜப்பான், எதுல இருந்து வந்த ஒரு டிராஃப் வெரைட்டி இது. சோ எந்த டிராஃப் வெரைட்டின்னு தெரியுமா தெரியாதா? எஸ் கைஸ், சோ கிளியர். எவ்வளவு பேர் இதுக்கு கரெக்டான பதில் சொல்றீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இட் இஸ் a dwarf variety from which place? So எந்த பிளேஸ்ல இருந்து வந்த வெரைட்டி பாயுது? So this is from which place? China தானா? ஷுவரா? So it's a China made product, made in China. அடுத்த क्वेश्चन பாருங்க. Atlas 66. So Atlas 66 is dash rich variety, wheat variety. வந்து இதுல என்ன சப்ஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கு, என்ன கண்டென்ட் அதிகமா இருக்கு, ஃபேட்டா, புரோட்டீனா, கார்போஹைட்ரேட்டா இல்ல வந்துட்டு விட்டமின்ஸா? Yes guys, so which is nothing but Atlas 66 la, okay, the content is more of protein. So protein தான் வந்து Atlas 66 ல நிறையவே இருக்கு. It is actually a wheat variety. இதையும் கூட நமக்கு 1 மார்க்ல கேட்கலாம். So Atlas 66 வந்துட்டு என்ன வெரைட்டின்னு கேட்கலாம், இல்ல dash is a protein rich wheat variety ன்னு கேட்கலாம். அப்ப Atlas 66 நம்ம தெளிவா எழுதணும். So the tool which is not involved in the genetic engineering, restriction enzymes கட் பண்ண தேவை, லைகேசஸ் ஒட்ட வைக்கிறதுக்கு தேவை, லைசோசோம்க்கு இதுக்கும் வேலையே கிடையாது, பிளாஸ்மிட் தான் நமக்கு மல்டிப்ளை பண்ண தேவைப்படுவாங்க. சோ நமக்கு நாட் இன்வால்வ் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, லைசோசோம் தான் சரியான பதில். சரியா? சோ அடுத்தது பார்க்கலாம். சோ டாஷ் வீட் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் சொனோரா 64. ஓகே, யூசிங் காமா ரேஸ். காமா ரேஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சொனோரா 64 அப்படிங்கிற ஒரு புது வீட் வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் காமா ரேஸ் மூலமா. அதோட பேர் என்ன? Very important question. So இந்த question வந்து உங்களுக்கு 2 மார்க்ல கூட கேட்கலாம். So it can be even asked in a 2 mark question also. So இப்போ இந்த questionக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்? So which is a wheat variety, okay, which is called as Sonora 64. ஓகேவா? So Sonora 64 ல இருந்து எடுத்திருக்காங்க காமா ரேஸ் மூலமா. So அப்ப அதுக்கு ஒரு பேர் வெச்சாங்க, which is nothing but Sharbati Sonora. So அடுத்த chapter பார்க்கலாமா? So we'll move into the next chapter. So we're done with almost 3 chapters முடிச்சாச்சு. 4th chapter நம்ம பார்க்க போறோம். Health and diseases ல இருந்து first question பாருங்க. Which is actually the most common pancreatic endocrine disorder. So pancreas நால வரக்கூடிய ஒரு endocrine disorder. So exocrine diseases, endocrine diseases நிறைய பிரிச்சிருக்கோம் இல்லையா? So அப்படி பார்க்கும்போது pancreas அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த டிசீஸ் வரும். So AIDS வருவா. AIDS ஓட காசேட்டிவ் ஏஜென்ட் என்னது? வைரஸ், ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் தான் அதை காஸ் பண்ணுது. So கார்சினோமா அப்படின்னா இது எல்லாமே கேன்சரஸ் கண்டிஷன்ஸ், எபித்தீலியல் செல்ஸ்ல இல்ல வந்துட்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல வரக்கூடியது கார்சினோமான்னு சொல்லுவோம், இல்ல சார்கோமா நம்ம சொல்லுவோம். So கேன்சருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. pancreasல இருந்து தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? இந்த islets of Langerhans ல இருந்து we get the insulin. So insulin production அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அது என்ன டிசீஸ் பா? which is nothing but diabetes mellitus. So diabetes mellitus தான் வந்துட்டு pancreasல இருந்து வரக்கூடிய ஒரு endocrine disorder. Dash it spreads through the contact of body fluids இல்ல blood. அப்ப இதுல எந்த டிசீஸ் வந்து அது மூலமா நமக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம்? டயபெட்டிஸ்க்குலாம் நிறைய காசஸ் இருக்கு. நம்ம டயட்னால வரலாம், இல்ல வந்து ஆன்சஸ்டர்ஸ்ல இருந்து வரலாம். சோ ஒபிசிட்டிக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கேன்சருமே வந்துட்டு it will not spread through one person to another person. ஓகேவா? பிகாஸ் வந்துட்டு ஃப்ளூயிட்ஸ் மூலமா பிளட் மூலமாலாம் இது ஸ்ப்ரெட் ஆகாது. சோ எந்த டிசீஸ் இது மூலமா ஸ்ப்ரெட் ஆகலாம்? இப்ப நான் சொன்ன அந்த AIDS தான், which is caused by HIV. So HIV அப்படிங்கிற வைரஸ் தான் வந்து இந்த டிசீஸை காஸ் பண்ண போகுது. அடுத்தது பாருங்க, lack of coordination of the body organ is due to. எதனால வரலாம்ப்பா? சோ பாடி ஆர்கன்ஸ் எல்லாமே ஒழுங்கா கோஆர்டினேட் பண்ணல, கோஆபரேட் பண்ணல அப்படின்னா அது எந்த டிசீஸ்னால வரலாம்? சோ டயபெட்டிஸ்னால வருமா? டயபெட்டிஸ்க்கு அதுக்கும் சம்பந்தமே இல்ல. சோ ஆல்கஹால் கன்சம்ஷன்னால வரலாம். ஓகே, சோ ட்ரக் அடிக்ஷன், drugs, tobacco smoking எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், பட் மோர் ஆக்ட் will be alcohol consumption. அடுத்த क्वेश्चन பாருங்க, bronchitis and pulmonary tuberculosis இதெல்லாம் எதனால வரக்கூடிய ஒரு டிசார்டர்? அடுத்த क्वेश्चन பாருங்க. So next question guys, bronchitis இல்ல வந்து pulmonary tuberculosis இதெல்லாம் எதனால வரலாம்? இந்த டிசீஸ்லாம் வருது அப்படின்னா இதுக்கான ரீசன் என்னவா இருக்க போகுது? காஸ் என்ன? எதனால bronchitis வந்துச்சு? சோ bronchitis அப்படின்னா இந்த bronchioles எல்லாமே இன்ஃப்ளேம் ஆகி இருக்கு, நல்லா வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றது. pulmonary tuberculosis, ஓகேவா? சோ இந்த ரெண்டு டிசீஸுமே லங்ஸ் தான் அஃபெக்ட் பண்ண போகுது. சோ இப்ப லங்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ரீசன் இங்க என்னவா இருக்க போகுது? சோ டயபெட்டிஸ்க்கு சம்பந்தமே கிடையாது.
அதே மாதிரி ட்ரக் அடிக்ஷனுக்கும் இதுக்கும் ரிலேஷன் கிடையாது. ஆல்கஹால் கன்சம்ஷன் லிவரை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ டொபாக்கோ ஸ்மோக் தான் என்ன பண்ண போகுது, bronchitis-ஓ இல்ல பல்மனரி டியூபர்குலோசிஸையோ காஸ் பண்ணலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க, எம்பைசீமா. சோ எம்பைசீமா எதனால வரப்போகுது, அந்த நீர் கோத்திருக்குன்னு சொல்றாங்க இல்லையா லங்ஸ்ல எல்லாம், சோ அப்படி வருது அப்படின்னா இந்த டிசீஸும் எதனால வரலாம்? எஸ், இட் இஸ் மெயின்லி டியூ டு டொபாக்கோ ஸ்மோக்கிங் நாலதான். சோ இதுவுமே வந்து டொபாக்கோ ஸ்மோக் நாலதான் வருது. சோ அடுத்தது பாருங்க, லிவர் சிரோசிஸ். இப்ப நீங்க கரெக்டா ஆன்சர் சொல்லணும், இப்பதான் சொன்னேன். சோ யாரு வந்துட்டு ஓகே, சோ யார் வந்துட்டு இப்ப இதுக்கு முன்னாடி क्वेश्चन கரெக்டா தெளிவா பாத்துனீங்கன்னா இங்க நீங்க ஆன்சர் கரெக்டா சொல்லலாம். சோ லிவர் சிரோசிஸ் எதனால வரும் இப்பதான் நான் சொன்னேன். டயபெட்டிஸ்க்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆல்கஹால்னாலே டொபாக்கோ ஸ்மோக்கிங்னாலே. இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணும். சோ லிவர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா விச் இஸ் மெயின்லி த ஆல்கஹால். ஓகே, லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா எஸ்பெஷலி டொபாக்கோ ஸ்மோக்னால. ஓகேவா, கிளியர்? சோ இந்த ரெண்டு ஆப்ஷன் கிடையாது. லிவர் சிரோசிஸ் மெயின்லி வந்துட்டு ஆல்கஹால் கன்சம்ஷனால வரலாம். சோ அடுத்தது பாருங்க, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பீட்டா செல்ஸ் ஆஃப் பான்க்ரியாஸ். இப்போதான் நம்ம பார்த்தோம், அப்படியே ஒரு சாட் மாதிரி போட்டு பாத்தீங்களா, அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணலாம். சோ பீட்டா செல்ஸ் ஆஃப் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ், அந்த பான்க்ரியாஸ்ல இருந்து வரக்கூடிய செல்ஸ் டோட்டலா நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து எந்த டிசீஸ காஸ் பண்ண போகுது? ட்ரக் அடிக்ஷனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? கிடையவே கிடையாது. ஆல்கஹால் கன்சம்ஷனா இல்ல. சோ டயபெட்டிஸ் தான். பட் அந்த டயபெட்டிஸ்ல அது டைப் 1ல வருமா டைப் 2ல வருமா? லாஸ்ட் டைம் பப்ளிக்ல இது வந்து ஒரு 7 மார்க் क्वेश्चन. ஓகேவா? சோ பப்ளிக் 2024ல இது வந்து ஒரு 7 மார்க் क्वेश्चन. சோ டீடைல்ல கேட்டிருந்தாங்க. அப்ப நீங்க இப்ப கரெக்ட்டா பார்த்து சொல்லுங்க, பீட்டா செல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப அது எந்த டயபெட்டிஸை நமக்கு கொண்டு வந்து விடும்? which is nothing but type 1 diabetes. ஓகேவா? சோ பீட்டா செல் டிஸ்ட்ரக்ஷனால வரது டைப் 1 டயபெட்டிஸ். சோ யூசுவலி இந்த யங்கர் ஏஜ் குரூப்புக்கு வரும். சோ 20 வயசுக்குள்ள வரலாம். அதுக்கு மேல வருது அப்படின்னா அது நம்ம டயட் சேஞ்சஸ்னால வரலாம். ஓகே, ஒபிசிட்டினால வரலாம். அது டைப் 2 கேட்டகரிக்கு போயிடும். சோ அடுத்தது பாருங்க, டேஷ் கேன் பி okay, dash or a good cholesterol lowers the risk of heart disease. So நமக்குமே வந்துட்டு எப்படி good bacteria bad bacteria இருக்கோ அதே மாதிரி தான் வந்து நம்ம பாடியில we need some good cholesterol also. So the good cholesterol வந்துட்டு it is going to be HDL இல்ல LDL இல்ல salt or sugar. கண்டிப்பா salt and sugarக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. So high density lipids இருக்கலாமா இல்ல low density lipids இருக்கலாமா? So என்னதுப்பா? Yes, which is going to be the good cholesterol. So யார் வந்து இதுல ரொம்ப good ones? HDL னு சொல்லலாமா இல்ல LDL சொல்லலாமா? low density இல்ல high density lipids. So நல்லா பார்த்து பதில் சொல்லுங்க. good cholesterol is nothing but the high density lipids. ஓகேவா? So which is option A is the right answer. confuse ஆயிடாதீங்க. क्वेश्चन பார்த்து good cholesterol னு கேக்குறாங்கன்னா LDL, bad cholesterol னு கேட்டாங்கன்னா அப்ப வந்து LDL எடுத்து போடுங்க. சாரி, HDL வந்துட்டு எதுக்கு வர போகுது? good cholesterolக்கு. ஓகேவா? L வந்துட்டு that is for bad cholesterol. ஓகேவா? So next பாருங்கப்பா, so dash can be controlled by diet. So எந்த டிசீஸை நம்ம வந்துட்டு டயட் மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம் இல்ல எக்ஸசைஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மெடிசன் மூலமா we can just reduce to one extent. So drug addictionலாம் வந்து கம்ப்ளீட்டா அதுல இருந்து withdraw தான் பண்ணணும். Okay, so just a minute, I just connected. ஓகேவா? So which can be controlled with medicine அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்ல எக்ஸசைஸ்? ஒரே நிமிஷம். Okay, so yes, so controlled by diet. So diet வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் இல்ல வந்துட்டு okay, so or even it can be controlled by food, exercise, medicine. இது எதுல வேணா கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா which is nothing but type 2 diabetes தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். because type 1 வந்துட்டு பீட்டா செல்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. சோ நம்ம அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டா வேற ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் தான் பார்க்கணும், இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா பார்க்கணும். so that cannot be corrected. so அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? so next chapter பார்க்கலாமா? the last in the final chapter, can we go? So environmental management order, we'll finish it off. So the last in the final chapter of the day. So with this bio order total வந்து 1 marks and நிறைய 2-3 marks உள்ளே வந்து இதுக்குள்ள கவர் ஆயிருக்கு. So படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So next question பாருங்க, India is losing about dash hectares of forest cover every year. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு ஃபாரஸ்ட் கவரை நம்ம லூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? So 1 million, 1.5 million, 2 million இல்ல 2.5 million. So how much are we losing? Yes guys, so இந்த क्वेश्चनக்கான பதில் என்னவா இருக்க போகுது? So எவ்வளவு வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம்? So how much are we losing? Yes, so கிட்டத்தட்ட ஒரு 1.5 million hectares of forest வந்துட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். So next பாருங்க, wildlife refers to the undomesticated animals, ஓகேவா, living in the natural habitats. So அதுக்கு பேர் என்ன? Yes guys, so all of the above, forest, grassland, desert, நம்ம எப்படி define பண்ணலாம்? So wildlife refers to the undomesticated animals living in the natural habitats. So அவங்க natural habitats இருக்கிறது நம்ம சொல்றோம் அப்படின்னா
So which can be a forest, desert, grassland, எதுவா வேணா இருக்கலாம். So all of the above is the right answer. Okay வா? So next question பாருங்கப்பா. So this is actually a biosphere reserve in Tamil Nadu. அது எதுவா இருக்க போகுது? நீலகிரியா இல்ல கோவையா ஊட்டியா இல்ல சென்னையா? Which is actually a biosphere reserve. Okay, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு biosphere reserve அப்படின்னா இதுல எதுவா இருக்க போகுது? நீலகிரிஸ், கோவை. So நீலகிரிஸ் ஊட்டி எல்லாம் டூர் போயிருப்பீங்க இல்லையா? So அப்ப அங்க biosphere reserve இருக்கா? Is there a biosphere reserve? எஸ், நீலகிரிஸும் இருக்கு, ஊட்டியும் இருக்கு. அதனால क्वेश्चन கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ ஆப்வியஸ்லி இது தேவை கிடையாது. இது சும்மா உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. ஆப்வியஸ்லி கோ வித் தி நீலகிரிஸ். ஓகேவா? சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? e-waste include computer components. சோ எவ்வளவு பெர்சன்டேஜ்க்கு வந்து நம்ம e-waste கொடுத்துட்டு இருக்கோம்ப்பா? சோ we all use computers, laptops இல்லையா, மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றோம். இது எல்லாமே when it comes to the waste அப்படின்னா e-wasteல தான் வரப்போகுது, எலக்ட்ரானிக் வேஸ்ட்ல வரப்போகுது. அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் தி e-waste நம்ம கிட்ட இருக்கு? சோ எவ்வளவு பெர்சன்டேஜ் நமக்கு கிரியேட் ஆயிட்டு இருக்கு இந்த e-waste மூலமா? நார்மலா ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட் வேற இல்லையா? சோ பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இங்க e-waste அப்படின்னா அது எவ்வளவு பெர்சன்டேஜ்க்கு இருக்க போகுது? 12%, 7 எப்பவுமே நமக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது கண்டிப்பா இது வந்து அதிகமா தான் இருக்க போகுது. சோ அப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கலாம்? சோ கிட்டத்தட்ட 66% வந்துட்டு நம்ம எலக்ட்ரானிக் வேஸ்ட் தான் வந்து போட்டுட்டு இருக்கோம். So medical waste are disposed by என்ன மெத்தட்? So medical waste எல்லாம் இருக்கு இல்லையா? So நிறைய சர்ஜரிஸ் எல்லாம் பண்றாங்க. So இந்த நீடில்ஸ் எல்லாம் இருக்கு. So இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து வருது அப்படின்னா அந்த வேஸ்ட் எல்லாம் நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம்? செக்ரிகேட் பண்ண முடியுமா? ரொம்பவே கஷ்டம். சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ்ல போட்டாலும் அது டிகேயே ஆகாது. So இப்ப கம்ப்ளீட்டா இந்த மெடிக்கல் வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? Yes, we need to burn it off. So அந்த process உடைய பேர் என்னப்பா? Incineration. So ஓகேவா? So நம்ம burn பண்றோம் இல்லையா, அந்த process உடைய பேர் வந்து incineration. ஓகேவா? So composting அப்படின்னா உரம் தயாரிக்கிறது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. மெடிக்கல் வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டா burn பண்ணிடணும். So that is incineration. The fourth oldest dam in the world. So இருக்கிறதுலயே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேம் தான் the fourth, ஓகேவா, oldest dam in the world. நம்ம எது சொல்லலாம்ப்பா? Yes guys, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சோ ஓல்டஸ்ட் டேம், ஆனா fourth oldest டேம் எதுவா இருக்க போகுதுப்பா? மேட்டூர் டேமா, கல்லணையா, இல்ல மணிமுத்தாரா, இல்ல பாபநாசமா? எஸ் கைஸ். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन கான கரெக்டான ஆன்சர் எந்த क्वेश्चनக்குப்பா எக்ஸ்பிளைன் பண்ணனும் சுமையா? சோ which question do you need? சோ கரெக்ட்டா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனா அது என்ன டவுட் அப்படிங்கறது ப்ளீஸ் let me know in the comments immediately. doubt no doubt. Okay, so last question, last chapter. சோ இதுக்கு இன்னும் 2-3 question பார்க்கலாம். So guys, which dam, which is nothing but Kallanai. So Kallanai தான் இருக்கிறதுலயே வந்துட்டு fourth oldest dam in the world. Okay, so next பாருங்க, solar cells are made up of dash. Okay, very good question. Okay, so எந்த cell பா? So solar cells are made up of which substances that converts light energy directly into electricity. Okay, so electricity convert பண்ணுது. பட் அந்த சோலார் செல்ஸ்ல என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கு? சிலிகான் இருக்கா, இல்ல காப்பர் இருக்கா, இல்ல லெட் இருக்கா, இல்ல அயன் இருக்கா? So which is actually brain detail is important. brainல வந்து questions கேட்கலாம். அதுல இருக்கக்கூடியதெல்லாம் 1 marks எல்லாம் கேட்கலாம். So neurons பேஸ் பண்ணி 1 marks நமக்கு கேட்கலாம். Okay, so solar cells are actually made up of what substance பா? சிலிகான் இருக்குமா, காப்பர் இருக்குமா, லெட் இருக்குமா, இல்ல வந்துட்டு is going to be iron. So what is actually present in the solar cells? So solar cells la there will be presence of silicon. So silicon da enna panna podu? Sunlight electricity convert பண்ணி கொடுக்க போகுது. So copper yes, copper silicon. So தெளிவா இருக்கீங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த क्वेश्चंஸ்லலாம்? Yes guys, any other doubt? Yes, இது எல்லாமே டைரக்டா புக்ல இந்த ஹைலைட்டட் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்திருக்கீங்க இல்லையா, அதுல இருந்து கேட்கக்கூடிய 1 mark questions தான். சோ அந்த ஹைலைட்டட் டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா படிச்சீங்கனாலே நாளைக்கு புக்கிங்ல இருந்து எந்த 1 mark கேட்டாலும் நீங்க சூப்பரா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, dash causes the chronic damage to the ஓகேவா brain and the respiratory system. சோ ரெண்டுக்குமே வந்து செம்ம டேமேஜ் கொடுக்கும் அப்படின்னா அது எது? சோ இருக்கிறதுலயே மோஸ்ட் க்ரூயல் அப்படின்னா இதுல எதுவா இருக்க போகுது? லெட்டா, இல்ல குரோமியமா, மெர்க்குரியா, இல்ல பாலிவினைல் குளோரைடா? which is going to cause a chronic damage to the brain and the respiratory system. சோ யார வந்து ரொம்ப டேமேஜ் பண்ண போகுது? which is going to be the mercury. ஓகேவா? சோ மெர்க்குரி தான் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப டேஞ்சரஸ். அடுத்தது அவ்வளவுதான், முடிஞ்சது. With this, we'll stop it. எல்லாருமே கிளியரா இருக்கீங்களா?
இன்சைட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நாளைக்கு நம்ம 1 மார்க் இல்ல 2 மார்க். சென்டம்க்கு செக் வைக்கணும் இல்லையா? சோ நான் தாராளமா 70+ வாங்குற மாதிரி தான் பேப்பர் இருக்கும். ஆனா 75க்கு வந்து நமக்கு செக் வைக்கலாம். சோ 75 அவுட் ஆஃப் 75 வாங்குறதுக்கு தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சோ அதுக்கு நீங்க படிச்ச புக் பேக்கோட ஹாட்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? சோ have you guys studied the HOTS question? Yes. சோ HOTS questions எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? சோ அதுல இருந்து நமக்கு questions கேட்கலாம். இல்ல வந்துட்டு ஓகேவா? சோ அந்த வேல்யூ பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல இருந்து கேட்கலாம். புக் இன் 1 மார்க்ஸ் நமக்கு கேட்கலாம். சோ புக் இன் சைட்ல இருந்து நிறைய 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஆல்ரைட் கைஸ். சோ கிளியர் எவ்ரிபடி? சோ வேற எதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கு? பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி நம்ம முடிச்சாச்சு. சோ திஸ் இஸ் ஃபார் பயோ. சோ பயோ காலையில கொஞ்சம் நம்ம பார்த்தோம், இப்போ கொஞ்சம் பார்த்திருக்கோம். வித் திஸ் that is more than enough. and இது போக உங்களுக்கு நம்ம மினி மெட்டீரியல் எல்லாமே நிறைய கொடுத்திருக்கோம். சோ வேற என்னெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த क्वेश्चंस எல்லாம் உங்களுக்கு ரீகால் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? எஸ், பயமே வேணாப்பா. சோ நோ ஃபியர் அட் ஆல், பிகாஸ் லைக் நிறைய நம்ம படிச்சாச்சு. சோ வருஷம் ஃபுல்லா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? படிச்ச क्वेश्चंस தான் வரும். பயப்படாம போய் ஓகேவா? சோ தெளிவா கான்ஃபிடென்ட்டா எழுதுங்க. புக் பேக் மட்டும் இப்ப தெளிவா ரிவிஷன் பண்ணுங்க. இப்ப புக் இன் சைட்ல நம்ம பார்த்ததெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? எஸ், ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஸ்டார்ட் ரிவைசிங். ஒவ்வொரு क्वेश्चनआ ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. புக் பேக்க முதல்ல ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த क्वेश्चंस எல்லாம் பார்க்கும்போது நிறைய புது क्वेश्चंस எல்லாம் ரிவிஷன் பண்ற மாதிரி இருந்துச்சா? எஸ் கைஸ், ரிவிஷன் பண்ண மாதிரி இருந்துச்சா? நம்ம வந்து நிறைய புக் பேக்கே ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். சோ புக் இன் சைட்ல இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் பார்க்கிறதுக்கு புதுசா இருக்கா? ஆர் லைக் எவ்ரிதிங் இஸ் கிளியர்? எஸ். வேற என்ன டவுட் இருக்குப்பா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து okay, so காலையிலே நம்ம நிறைய questions பார்த்தாச்சு. so I have given you the mini material also. so the mini material இருக்கக்கூடிய questions முதல்ல பார்க்கலாம். so morning நம்ம நிறைய chapters எல்லாம் முடிச்சாச்சு. so genetics கூட நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? so with this we'll stop it. so வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? எந்த chapter you are feeling any tough? ஓகே, ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி நம்ம டீச் பண்ணியாச்சு. சோ ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை குயிக்கா ரீகால் பண்ணுங்க. pH ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு தடவை சால்வ் பண்ணி பாருங்க. சோ pH கொடுத்திருக்காங்களா இல்ல வந்து pOH கொடுத்திருக்காங்களா, நீங்க முதல்ல என்ன கன்வெர்ட் பண்ணும்? சோ pH plus pOH is equal to what values? இது எல்லாத்தையும் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. क्वेश्चन பேப்பர் கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? சோ क्वेश्चन பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயத்தை வந்து தூக்கி போட்டுருங்க. இட் இஸ் கோயிங் டு பி 100% ஈஸி தான். சோ தாராளமா நமக்கு நான் சொன்ன மாதிரி 70 வாங்குறது அவுட் ஆஃப் 75 is going to be very very easy. ஓகேவா? இந்த 75 அவுட் ஆஃப் 75 வாங்குறதுக்கு தான் நமக்கு 1 மார்க்ஸ்ல அது கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் மாதிரி கேட்கலாம். சோ அதுக்கு தான் உங்களுக்கு இந்த கிளாஸ். ஓகே, சோ இப்போ எல்லாருமே தெளிவா எல்லாமே பார்த்தாச்சா? இன்னும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எஸ், என்ன டவுட் சுமையா நீங்க வந்து 770 நீங்க எந்த 7th क्वेश्चन எனக்கு எதுவுமே தெரியல, எந்த சாப்டர்னும் மென்ஷன் பண்ணல, சரியா? சோ உங்களுக்கு எந்த क्वेश्चन டவுட்டோ அதை மேபி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. we'll just check it. சோ ஏதாச்சும் புரியல அப்படின்னா we'll just let you know. ஓகேவா guys, all of you clear? சோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சோ உங்க ப்ரிப்பரேஷன் 100% யாரு ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு? சோ ஃபுல்லா ரிவிஷன் எல்லாமே முடிச்சிட்டேன் மேம் அப்படின்னா எத்தனை பேர் இருக்கீங்க? so how many of you are 100% ரெடி? இப்பயே எக்ஸாம் பேப்பர் கொடுத்தா கூட நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? சோ கிளியரா? எஸ், all chapters are not easy. see முடிஞ்ச அளவு அந்த 23 chaptersல try to finish off at least வந்துட்டு ஒரு 15. ஓகே, 15 வந்து எல்லா புக் பேக்குமே முடிச்சிருக்கணும். சோ அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 சாப்டர், கிட்டத்தட்ட ஒரு 16 இல்ல 17 சாப்டர் வந்துட்டு ஓகேவா? சோ ட்ரை டு ஃபினிஷ் ஆஃப் மேக்ஸிமம் எவ்வளவு முடிக்க முடியுதோ அவ்வளவு முடிச்சு வச்சுக்கோங்க. புக் பேக்க மட்டுமாச்சு ரிவிஷன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அந்த மினி மெட்டீரியல் இருந்து ரிவிஷன் பண்ணாலே நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, சோ நீங்க திரும்ப திரும்ப பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங். மினி மெட்டீரியல் இருக்கக்கூடிய புக் பேக் क्वेश्चंस குயிக்கா போய் அதை மட்டுமாச்சு ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, சோ பயமே இல்லாம ஓகே, சோ நோ ஃபியர் அட் ஆல். படிச்ச क्वेश्चन மட்டும் திரும்ப படிங்க. புதுசா எந்த क्वेश्चंसும் நீங்க படிக்க வேணாம். சோ டைம் வந்து டீடைலுக்கு ரொம்ப அதிகமா ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. பிசிக்ஸ்ல எல்லாம் வந்து क्वेश्चंस எழுதுறீங்க அப்படின்னா ஓகேவா? சோ அதுக்கு வந்து யூனிட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோமா, क्वेश्चन நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோமா, அதெல்லாம் கண்டிப்பா பேப்பர்ல செக் பண்ணுங்க. ஓகே, ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குயிக்கா அந்த ஃபார்முலாஸை மட்டுமாச்சு ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ ரிவிஷன் நீங்க பண்ணோம் அப்படின்னா மினி மெட்டீரியல் எடுத்து வச்சுக்கோங்க, இல்ல டெக்ஸ்ட் புக் எடுத்து வச்சுக்கோங்க. கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா தெரியுதா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா? ஸோ கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து கரெக்டா எழுதிருக்கமா? ஸோ ஒரு லைனுக்கு ஒரு பாயிண்ட் தராங்க அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பா இருக்கணும். 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ரெண்டு மார்க் வாங்கணும் அப்படின்னா 2 பாயிண்ட் கரெக்டா எழுதிருக்கணும். அதே மாதிரி 4 மார்க்குக்கு 4 பாயிண்ட் இருக்கணும். 7 மார்க்ஸ்க்கு ஸ்பிளிட் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர்ஸ் எழுதிருக்கணும். ஓகேவா?
எஸ் மித்தபடி பேப்பர் வந்து ரொம்ப 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 சிம்பிளா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஸோ பயமே இல்லாம போய் கான்பிடென்ட்டா நீங்க அட்டெம்ப்ட் மட்டும் பண்ணுங்க, அதுவே போதும். ஓகே, இனி போய் ரிவிஷன் பண்றீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். மணி 7 தான் ஆகுது. ஸோ யூ கேன் ரிவைஸ் டில் நைட் 11 o'clock வரலும் படிங்க. காலையில் எழுந்திரிச்சு டீடைல்ஸும் 1 mark ரிவிஷன் பண்ணுங்க. இப்போ 2-3 marks எல்லாம் படிங்க. 2 marks and 4 marks படிங்க. ஓகேவா? எஸ். சோ இப்போ போய் நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசா எதுவும் படிக்க வேணாம், புக் பேக்க மட்டும் படிங்க. சோ புக் பேக்க 2 marks and 4 marks இப்போ நீங்க படிங்க. காலையில எழுந்திரிச்சு 1 markயும் டீடைலையும் குயிக்கா ரிவிஷன் பண்ணிடுங்க. சரியா? சோ தட் வில் பி ஈஸி. சோ குயிக்கா காலையில எழுந்திரிச்சு ஒரு 1 mark ரிவிஷன் பண்ணிட்டு அண்ட் அதே மாதிரி வந்துட்டு டீடைல ரிவிஷன் பண்ணிக்கலாம். இப்போ போய் உட்காந்து நம்ம என்ன பண்ணலாம், 2 marks and 4 marks குயிக்கா புக் பேக்க மட்டும் முடிச்சிடலாம். ஓகேவா? எஸ். மினி மெட்டீரியல் எல்லாமே வந்து ஹெல்ப்லைன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கப்பா. யூ வில் கெட் தி மெட்டீரியல். ஓகேவா? சோ 9005044499 அப்படிங்கிற இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு ப்ளீஸ் மெசேஜ் அண்ட் டேக் தி மினி மெட்டீரியல். சோ வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த வீடியோஸே நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். சோ அங்கேயும் கூட நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எஸ். சோ ஜஸ்ட் ஸ்லீப் ஃபார் another 6 hours. ஒரு 6 மணி நேரம் தூங்குங்க, அவ்வளவுதான் நமக்கு இன்னைக்கு டைம் இருக்கும். அப்பதான் ரிவிஷன் பண்ண முடியும். ஓகே, நைட் ஒரு 11 o'clock 11:30 வரலும் படிங்க. காலையில ஒரு 4:30 அந்த மாதிரி எந்திரிச்சிருங்க. சோ ரிவிஷன் மட்டும் தான், புதுசா நீங்க எதுவுமே வந்துட்டு படிக்காதீங்க. பிகாஸ் லைக் இப்போ படிச்சோம்னா நமக்கு மறந்து போயிடும். படிச்ச விஷயங்களை திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க. 6 hours நல்லா தூங்குங்க. தூங்கி எந்திரிச்சு காலையில ஒரு தடவை டீடைலா ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா டீடைல் ஆன்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ ஜஸ்ட் கோ டேக் யூ புக். இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுதான் வரும், இதை தாண்டி வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? சோ புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒன்னொன்னா நீங்க பாருங்க. கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? கொஸ்டின் பார்த்தோன்னே எனக்கு ஆன்சர் வருதா? இப்போ நான் டக்குனு மெட்டாஸ்டாசிஸ்னா என்னன்னு கேட்கறேன்னா நீங்க ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கணும். சோ மெட்டாஸ்டாசிஸ்னா என்னன்னு தெரியுமா? சோ வாட் இஸ் மெட்டாஸ்டாசிஸ்? டு யூ நோ? சோ இதெல்லாம் பப்ளிக்ல இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின். சோ ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் தான் என்னன்னு தெரியணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ராபிட் உடைய டென்டல் ஃபார்முலா எல்லாம் கேட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கான கொஸ்டின்ஸ் கேட்டா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். சோ அதுக்கு வந்து ரிவிஷன்ஸ் தான். ஓகே, சோ கோ ஸ்டார்ட் ரிவைசிங். ஓகேவா? ஓகே கைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பரா பண்ணிட்டு வாங்க. சோ பயமே இல்லாம எத்தனை பேர் எக்ஸாம் நாளைக்கு எழுத போறீங்க? சோ நோ ஃபியர். ஓகே, ஃபயர் மோட்ல இப்பயே போய் நல்லா வேகமா போய் புக்கை எடுத்து வச்சுட்டு மினி மெட்டர் எடுத்து வச்சுட்டு வேகமா படிக்க ஆரம்பிச்சிடுங்க. சூப்பர் ஈஸியா இருக்கும் பேப்பர். நம்பி போய் எழுதுங்க. படிச்ச கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வரும். ப்ரே பண்ணிக்கலாமா? சோ வில் ப்ரே. படிச்ச கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வரணும் அப்படின்னு வில் ஸ்டார்ட் ப்ரேயிங். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் கைஸ். பை பை.